ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை உருக்கமா ஆராதனை துதி ஆராதனை. உற்சாகமாக கரங்களை தட்டி கை வலிக்கட்டும். ஆண்டவர் தந்த கை பயன்படுத்து. பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கின்றேன். பாதை வெண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கின்றேன். பாதை வெண்ணின் மன்னாவே நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை சேர்ந்து பாடுவோம். துதி ஆராதனை சேர்ந்து ஜெபிப்போம். ஆராதனை துதி உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. வல்லமையான இறைவன், நல்லவரான இறைவன் இறங்கி வந்திருக்கும் நேரம் இது. நம் மத்தியில் உள்ள நேரம் இது. இந்த தேவாலயத்தில் ஆண்டவர் வாழும் நேரம் இது. நற்கருணை நேரம் இது. மென்மையான அப்பம் தந்தி ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தி ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தி ஆராதிக்கின்றேன்.
ஆராதிக்கின்றேன் நாதரே, நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றேன் தூய ஆன்ம உணவே, தூய ஆன்ம உணவே, வாய் திறந்து ஆராதிக்கின்றேன் பாடுவோமா? நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றேன் தூய தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன் அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் ரூஹா, ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன் ஒவ்வொரு இறைவா, ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன் ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன் ஒவ்வொரு இறைவா, ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன் ஆபா, அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை பாடு, பாடு, பாடு. ஆராதிக்கின்றேன் அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை பாடு, பாடு, பாடு. அப்பா அப்பா வாய் திற, வாய் திற. செவி. இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் ஆபா, ஆபா, உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா, ஆபா, உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் பாடு, பாடு. அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் துதி, துதி, துதி. இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் செவி, செவி. அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் வாய் திற. இயேசுநாதா உம்மை வாய் திற. ஆராதிக்கின்றேன் வாய் திற. அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா, ஆபா, உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா, ஆபா, உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா, ஆபா, உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அபிஷேகம் நிரம்பட்டும். விண்ணிலிருந்து மண்ணிற்கு அபிஷேகம் தொட்டு உன்னை நிரப்பட்டும். எல்லா விதமான சாப கட்டுகளிலிருந்து விடுதலை, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, தாழ்மை உணர்விலிருந்து விடுதலை, மூவொரு இறைவன் தரும் விடுதலை, ஆண்டவர் தரும் விடுதலை, மனிதனுடைய விடுதலை அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி, 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 துதி. வாய் திற, வாய் திற. இயேசுவே, 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 அப்பா, அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. Abba, Abba, உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன் Abba, அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். கிட்னில ஹோல் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லிவர்ல பாய்சன் பாதிச்சிருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 3773 கார் நம்பர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய காருடைய நம்பர் 3773. இந்த கார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அதில் ஆண்டவருக்கு விரும்பாத எந்த பொருளையும் வைக்காத. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்தும் பொருட்களை வை. 3773 ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜாஸ்மின் ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜான்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஷிப்பு சம்பந்தமான எக்ஸாம் எழுதுகிற ஒரு மகனுக்கு அதனுடைய தேர்ச்சி தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷிப் கப்பல் சம்பந்தமான எக்ஸாம், வேலை உயர்வினுடைய எக்ஸாம், தேர்வு தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை
துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஜெபமாலை கையில் எடுத்துக்கொள்வோம். எழுந்து நிற்போமா? இஸ்ரவேலின் பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ முயற்சி செய்யுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ. சரி, நம்மளுடைய மற்ற சகோதரர்களாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில டப்பன் ஞாபகம் வந்த ஒரு விஷயம். சரி, அவங்களுடைய கடைகளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த கடையில் அவங்க இப்போ ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போகிறீங்க, அவங்க ஒரு பில்லு போடணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவங்களுடைய அந்த நம்பிக்கையினுடைய சின்னத்தை போட்டு தான் அந்த பேப்பரில் அந்த பில்லை எழுதுவாங்க. மளிகை சாமான் கடையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு முன்னால் அப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. இல்லை, எக்ஸாமுக்கெல்லாம் போகும்போது நாங்கள் முன்னாலெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எக்ஸாம் பேப்பர்லாம் எழுதக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம எழுதுறதில்லை. ஆனால் உங்களுடைய நோட் புக்கிலலாம் எழுதலைன்னா, இப்போ ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணும் பொழுது, அந்த பிரசங்கம் எழுதும் பொழுது அதனுடைய ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு சிலுவை போட்டு JMJ அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிப்போம். ஜேசஸ் மேரி ஜோசப் அப்படின்னாலாம் ஆரம்பிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துதா? உங்களுடைய பசங்களுக்கு இருக்குதா? பேரன் செய்கிறானா? நல்ல விஷயம். சரி, அதனால் விசுவாசம் ஆல்சோ ஷுட் பி டிரான்ஸ்பிளான்டட். கிட்னி போச்சுன்னா கிட்னி கொடுப்பீங்க, லிவர் போச்சுன்னா லிவரை கொடுப்பீங்க, ஹார்ட் போனால் ஹார்ட்டை கூட கொடுப்பீங்க. ஆனால் விசுவாசத்தை மட்டும் கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த இரக்கத்தின் ஜெபமாலை உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். குறிப்பாக குடும்பத்தில் ஜெபத்திற்காக ஜெபமாலை குடும்பமாக அன்றாடம் ஜெபிக்க ஒரு வரம், அது அந்த வரத்திற்காக கேட்டு ஜெபிப்போமா? நான் சொல்லித் தருகிறேன், என் பின் செல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புதுப்பித்து புனிதப்படுத்தி சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். எங்களுடைய குடும்பத்தை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். எங்களுடைய உறவுகளை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் நூற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ், I trust in you. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் 10 மணியில உங்களுடைய குடும்பம் ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து ஒப்பு கொடுக்க அந்த ஆராதனைக்கு கடந்து செல்ல வர வேண்டி செபிங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இனி முடிந்தால் அன்றாடம் திருப்பலியில் பங்கெடுக்க ஒரு வரம் கிடைச்சா நல்ல ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது கடன் திருநாட்களிலாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க முழு திருப்பலியில் பங்கெடுத்து ஒப்பு கொடுக்க வர வேண்டி இந்த 10 மணியில் செபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு உருக்கமா கேட்போமா? 2 கையும் தூக்கி, வலிக்கும் தெரியும், ஆனால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பலியா நீங்க ஒப்பு கொடுங்க. கையை தூக்கும் பொழுது வலிக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க முழு திருப்பலியில் பங்கெடுக்கணும், அதை ஒப்பு கொடுக்கணும், முழுமையா பங்கெடுக்கணும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த வேதனை தியாகத்தும் குடும்பத்துக்காக ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உன்னுடைய குடும்பம் மீட்படையட்டும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு எரிச்சலும் இல்லாம புலம்பலும் இல்லாம குடும்பத்தில் இருக்கிறவங்களை முழுசா ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடும்பத்தில் இருப்பவங்களை மன்னித்து அவங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உறவுகள் ஆண்டவரை ஆராதிக்கும் தினமாக அது மாறட்டும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நானும் என் குடும்பமும் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தாள் படிட்டு ஜெபிப்போம். குடும்பத்தில் அன்றாடம் ஜெபமாலை ஜெபம் என்னும் வரத்திற்காக ஜெபிங்க. உங்களுடைய குடும்பம் அன்றாடம் ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் அது உண்மையா முழுமையா ஆண்டவரே தேவைகளுக்காக மட்டுமல்ல, உம்மை ஆராதிக்கும் குடும்பமாக, வீட்டில் ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக மாற குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலைக்கான வரத்தை கேளுங்க. கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக ஆண்டவரிடம் ஜெபம் செய்யும், ஆண்டவரிடம் உறவாடும் ஒரு குடும்பமாக இருக்க உன்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, உன்னுடைய வீடை ஒப்பு கொடுத்து, அந்த வீட்டில் அன்றாடம் ஜெபம் இருக்கணும்னு ஒப்பு கொடுத்து, குடும்பமாக ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சேகர் என்பவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபமாலை ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீனா அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கர்ஜிக்கும் சிங்கம் போல பாவம் வந்தாலும் நீங்கள் அதில் வீழாமல் இருக்க உன் குடும்பத்திலே ஜெபங்கள் வரட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடும்ப ஜெபத்திற்கு ஒரு முடிவெடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சாத்தானிடம் போராட முடிவெடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவர் பக்கமா நின்று சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 3வது மணி அமர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய தனிப்பட்ட ஏதாவது ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து தனிப்பட்ட ஏதாவது ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து ஏதாவது ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து ஏதாவது ஒரு கருத்தை முன்னிறுத்தி ப்ரே ஒன்லி ஃபார் ஒன் இன்டென்ஷன். நம்பிக்கையோட ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. சிலன் பார்ந்தவர்களை நச்சனில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை வீண் போகாது. அந்த வீட்டில் அந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை அங்கே இருக்கும். சயின்டிஃபிக் அது. அப்படின்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் போடுற டிவி சீரியல், சினிமா, அதனுடைய கூத்து, அதனுடைய டான்ஸு, அந்த பாடல்கள், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதனுடைய சத்தமும் அந்த வீட்டில் இருக்குது. அதனுடைய எனர்ஜியும் அந்த வீட்டில் இருக்குது. அப்போ இதை முறியடிக்கணும் என்ன வேணும்? உங்களுடைய வீட்டில் இனி அது மாறணும். அது மாறணும்னா இறை வசனங்கள் போட ஆரம்பிங்க. இல்லை நல்ல சேனல்ஸ் இருக்குது, கேத்தலிக் சேனல்ஸ் இருக்குது, போட ஆரம்பிங்க. யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, போட ஆரம்பிங்க. உங்களுடைய வீடுகளிலே இனி இந்த முழக்கங்கள், இறை வசனத்தின் முழக்கங்கள் இருக்கட்டும். உங்களுடைய வீட்டிலே இனி தேவையில்லாத வார்த்தைகள், சாபத்தினுடைய வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுங்க. இந்த 10 மணியில், இந்த 3வது 10 மணியில் உங்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்காக நம்பிக்கையோட ஜெபிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கு நிறைவாக இருக்குது, உன்னுடைய வீட்டிலும் நிறைவாக இருக்குது. ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபி. நீ ஜெபிக்கும் ஒரு ஜெபமும் வீணாகாது. ஒரு ஜெபமும் வீணாகாது. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 3 குடும்பங்களுக்கு புதிய ஒரு கட்டிடம், வீடை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சரண்யா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்துகிற குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லாரன்ஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெயந்தி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கேல் பிளாடர்ல பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கேல் பிளாடர்ல ஸ்டோன், விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உரிய பென்ஷன் கிடைக்கணும், அந்த பென்ஷன் கிடைக்கல, அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த முயற்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய பென்ஷன் பணம், அந்த PF பணம் உங்களுக்கு திரும்ப தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு உரிமையான உன்னுடைய பணம் உன்னை வந்து சேரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வினீதா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆக்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இஸ்லான் பாந்தர்களே, முழந்தால் படியிட்டு ஆண்டவரை வரவேற்போம். நீங்கள் இருக்கும் இடத்திற்கு பவனியாக ஆண்டவர் வரும்போது யாருமே தயவு செய்து கதிர் பாத்திரத்தை தொட முயற்சிக்க வேண்டாம். நாளைக்கு நான் சொன்ன திரும்ப நாளைக்கு சொல்லுவேன். நமக்கு பக்தர்களிலிருந்து ஒரு விசுவாசிக்கு வளர வேண்டிய ஒரு வழி இருக்குது. அந்த வழிக்கு நம்ம வளர்ந்தே ஆகணும். எவ்வளோ நாள் தான் பக்திமானாக இருக்க போகிறோம்? we should become believers, not only followers. many times we are followers, we are not believers. அதனால் நம்பிக்கையோட தொடுறவங்களுக்கு மனசால தொட்டால் போதும், நம்பிக்கையால் தொட்டால் போதும். பக்திமான்கள் தான் கையில் தொட்டு தேவையில்லை. அந்த பழக்கம் தயவு செய்து வேண்டாம்.
அதனால் கதிர் பாத்திரம் கொண்டு வர ஃபாதரையோ சுற்றி இருக்கிறவங்களோ டிஸ்டர்ப் பண்ணாமல் கதிர் பாத்திரத்திற்கு ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல தொடுவார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்களை தொடுவார். இந்த 4வது 10 மணியில் உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் இதுக்கு முன்னால் இருந்தவங்க இருப்பாங்க. காலங்காலமாக அது இடமா இருந்திருக்கலாம், நிலமாக இருந்திருக்கலாம். அப்போ இதுக்கு முன்னோர்களாகிய நிறைய பேர் எத்தனையோ வருஷம், இப்போ இந்த உலகம் தோன்றி எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம், அந்த அத்தனை வருஷத்தில் உங்களுடைய இடத்துல இருந்தவங்க யாரோ, நீங்கள் இந்த நிலத்தை வாங்கிறதுக்கு முன்னால் தலைமுறை ஒரு இருந்திருப்பாங்க. அங்கே இருந்த அனைவரையும் ஒப்பு கொடுப்போம். அவர்கள் செய்த அனைத்து விஷயங்களையும் ஒப்பு கொடுப்போம். அது தீமைகளாக இருந்தால் ஆண்டவர் அதை நீக்கி ஆசீர்வாதமாக மாற்றட்டும். நன்மைகளாக இருந்தால் அதனுடைய பலன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற வீடு, அதுக்கு முன்னால் இருந்த யாரோ, அவங்க இறந்து போயிருக்கலாம், அவங்க உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கலாம், அவங்களுடைய குடும்பங்கள் எங்கேயாவது இருக்கலாம். அந்த குடும்பத்திற்கு உங்களுடைய ஜெபம் தேவைப்படலாம். தெரியல, அவங்க மேபி உலகத்தினுடைய ஏதாவது ஒரு கடைக்கோடியில் இருக்கலாம். நீங்கள் அந்த நிலத்தை வாங்கணும்னு நீங்கள் இன்றைக்கி அவங்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உங்கள் வழியாக உங்களுடைய முன்னோர்களாகிய அந்த இடத்துல, சொந்தக்காரங்க கிடையாது, அந்த இடத்துல இருந்தவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். இறந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கி உங்களுடைய நிலம், இதற்கு முன்னால் இருந்தவங்களை ஒப்பு கொடுப்போம், அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். உருக்கமாக ஜெபிங்க, அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். உருக்கமாக ஜெபிங்க, அந்த வீடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். அந்த வீட்டில், அந்த இடத்துல இதுக்கு முன்னால் அதை உரிமை கொண்டாடின எல்லாவரையும் ஒப்பு கொடுப்போம். அவர்கள் செய்த அனைத்து செயல்கள், அங்கிருந்து அனைத்து சொல், அங்கிருந்து அனைத்து சிந்தனைகளையும் தூய்மைப்படுத்துவோமா? இந்த 10 மணியில் பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த உன் வீடு இருக்கும் இடத்தை ஒப்புக்கொடு. முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை முன்னோர்களை ஒப்புக் கொடுப்போம். பாடுகளை முன்னிட்டு முன் இருந்தவர்களை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்னிக்கப்படட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். முன்னிருந்தவர்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த இறந்தவர்களோ, பாடுகளை முன்னிட்டு உயிரோடு இருப்பவர்களோ, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த 10 மணியை ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுப்போமா? நன்மையில் பங்கு பெற ஆண்டவர் நம்மை அழைத்தார். எந்தெந்த நன்மைகள் நமக்கு தெரியல, நம்மளை சுற்றி இருப்பவர்கள் பலருக்கும் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் பெறாமல் இருப்பவர்களுக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உன்னுடைய கருத்திற்காக, எதற்காக இன்று அருளாலயத்திற்கு என்னை அழைத்து வந்தீரோ, எதற்காக இந்த ஜெபத்திற்கு என்னை பங்கெடுத்து வைத்தீரோ, இதோ உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கும் இந்த உலகத்திற்காக ஜெபிக்கிறேன், உம்முடைய கருத்திற்காக ஜெபிக்கிறேன். பாடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கம் உங்களுடைய ஜெபங்கள் வழியாக பலருக்கும் போய் சேரட்டும். சுயநலத்து இல்லாமல் பொது நலத்துக்காக ஜெபிப்போம், பிறருக்காக ஜெபிப்போம். இந்த 10 மணியில பரிந்துரை ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த இரக்கமாயிரும் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் ஸ்வர்ணா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பாலன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆன்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வின்சென்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் ஃபெரோஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூயவரை அழைத்து பாடுவோமா? தூய இறைவனே, வல்லவரே, தூய வல்லவரே, அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கம், குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்ட எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக துன்ப நேரங்களில் துன்ப நேரங்கள் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் தோண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். அமர்வோம். திருப்பாடல் 18 எடுங்க. எல்லாரும் எடுங்க. எல்லாரும் எடுத்த பிறகு சேர்ந்து நம்ம வாசிப்போம். நான் தொடங்குறேன், அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் எடுங்க. திருப்பாடல் 18. இந்த ஆராதனை நேரம், ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஏனோதானோன்னு சொல்லாதீங்க. திருப்பாடல் அன்றாடம் ஜெபிக்கப்பட வேண்டியது, ஜெபிக்கப்பட வேண்டியது. அதனால் ஜெபத்திற்கு இதை பயன்படுத்துவோம். எடுத்துட்டீங்களா? ஜெபிப்போமா? என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரணும் அவரே. போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் தலைகள் என்னை பிணைத்து கொண்டன. அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின. சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் நான் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். அவர் செவிகளுக்கு என் கதறல் எட்டியது. மண்ணுலகம் அப்பொழுது அசைத்து அதிர்ந்தது. மலைகளின் அடித்தளங்கள் கிடுகிடுத்தன. அவர் தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின. அவரது நாசியினின்று புகை கிளம்பிற்று. அவரது வாயினின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. வானங்களை தாழ்த்தி அவர் கீழிறங்கி வந்தார். கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார். காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார். காரிருளை தமக்கு அவர் மூடுதிரை ஆக்கி கொண்டார். நீர் கொண்ட முகிலை தமக்கு அவர் கூடாரம் ஆக்கி கொண்டார். அவரிடம் ஒளிர்ந்த பேரொளியில் கல்மழையையும் நெருப்பு கனலையும் மேகங்கள் பொழிந்தன. ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார். கல்மழை, நெருப்பு கனல் ஆகியவற்றின் நடுவே உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார். தம் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். பெரும் மின்னல்களை தெரித்து அவர்களை கலக்கடித்தார். ஆண்டவரே, உமது கடிந்துரையாலும் மூச்சுக்காற்றின் வலிமையாலும் நீர்த்திரளின் அடிப்பரப்பு தென்பட்டது. நிலவுலகின் அடித்தளம் காணப்பட்டது. உயரத்தினின்று என்னை அவர் எட்டி பிடித்து கொண்டார். வெள்ளப்பெருக்கினின்று என்னை அவர் காப்பாற்றினார். என் வலிமை மிகு எதிரிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார். ஆற்றல் மிகு பகைவரிடமிருந்து அவர் என்னை பாதுகாத்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாயிருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொண்டார். என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை எனக்கு அளித்தார். என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். ஏனெனில் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன். அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்க தள்ளவில்லை.
அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன். தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டேன். ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை எனக்கு அளித்தார். அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாயிருந்தேன். ஆண்டவரே, மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குகிறீர். தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீ காட்டுகின்றீர். எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர், தாழ்த்துகின்றீர். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளியாக்குகின்றீர். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவன் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது? வலிமையை கச்சையாக அளித்த இறைவன் அவரே. என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. மான்களின் கால்களைப் போல் என் கால்களை விரைவாக ஓடச் செய்கின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைத்து நிறுத்துகின்றார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும். ஆண்டவரே, பாதுகாக்கும் கேடயத்தை நீர் எனக்கு வழங்குகின்றீர். உமது வலக்கையால் என்னை தாங்கிக் கொண்டீர். உமது பரிவால் என்னை பெருமைப்படுத்தினீர். நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் தடுமாறவில்லை. என் எதிரிகளை துரத்தி சென்று நான் அவர்களை பிடித்தேன். அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை. அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். அவர்களின் காலடியில் வீழ்ந்தார்கள். போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு கச்சையாக அளித்தீர். என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிப்பணிய செய்தீர். என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தீர். என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன். உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள், ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை. ஆண்டவரை நோக்கி அவர்கள் மன்றாடினார்கள், அவரோ அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்து செல்லும் புழுதி போல் ஆக்கினேன். திருச்சிறன அவர்களை எரித்து விட்டேன். என் மக்களின் கலக்கத்தினின்று என்னை விடுவித்தீர். பிற வினங்களுக்கு என்னை தலை ஆக்கினீர். நான் முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர். என்னை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணித்தார்கள். வேற்று நாட்டவரிடம் என்னிடம் கணிக்கூறி வந்தார்கள். அரண்களிலிருந்து நடுங்கி வெளியே வந்தனர். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையும் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர். எனக்கு மக்களினங்களை கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே. ஆண்டவரே, என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். கொடியோடமிருந்து என்னை காத்தீர். ஆகவே பிரிவினத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ்மாழை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றிகளை அளிப்பவர் அவர். தாம் திருப்பழிவு செய்த தாவீதுக்கும் அவர் வழிமரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவர் அவரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்களை மூடி உன்னுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இதெல்லாம் வாசித்த இந்த 50 வசனங்களும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ததும் செய்து கொண்டிருப்பதும். பகைவர், எதிரிகள் என்று சொல்வதெல்லாமே சாத்தானும் சாத்தானுக்குரியவர்களும் அவர்களுடைய செயல்களும். மனிதர்கள் அழியக்கூடாது, ஆனால் மனிதனில் இருக்கும் தீமை அழியணும். உன் ஜெபத்தால் நடக்கும். கடவுள் அதை உனக்காக செய்து தருவார். உன்னோடு வாழும் மனிதர்கள் அழியக்கூடாது, ஆனால் உன்னோடு வாழும் மனிதர்களில் இருக்கும் தீமை அழிய வேண்டும். அது ஜெபத்தால் மட்டுமே முடியும். கண்களை மூடிய வண்ணமே ஆண்டவருக்கு நிம்மதியாக உன்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடு. துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. ஆண்டவருடைய நன்மையில் பங்கு பெற முடியாத விதம் உன்னுடைய மனதை தீமைப்படுத்தும் துன்பங்கள் உண்டு. உனது மனதுக்குள் சந்தேகம் எழுப்பும் தீமைகள் உண்டு. உன்னை சுற்றியுள்ள நோய்கள், கடன் பிரச்சனைகள், தேவைகள், விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய நன்மையை ருசிக்கத்தக்க விதம் உனக்கு உதவி செய்யாமல் ஆண்டவரிடமிருந்து உன்னை அகற்றும் உன்னுடைய சூழ்நிலை உண்டு. ஒப்புக்கொடு. நன்றியின் பலி செலுத்து. ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கும் இந்த துன்பங்களுக்காக, நோய்களுக்காக, துயரங்களுக்காக, கடன் தொல்லைகளுக்காக, தீயவர்களுக்காக, தீமைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
நன்றியின் பலியை செலுத்துகிறேன். என் அரண் நீரே, என் கோட்டை நீரே, என் கடவுள் நீரே, உமக்கு மாறான கடவுள் எனக்கு யாரும் இல்லை என்று முடிவெடுத்து ஆண்டவருக்கு உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன்னுடைய குடும்பத்தில் தீமை உண்டு, உன்னுடைய வீட்டில் தீமை உண்டு. அந்த தீமையை, துன்பத்தை ஒப்புக்கொடு. நன்றி செலுத்து. அது உன்னை தூய்மையாக்க, இல்லை உன் குடும்பத்தை தூய்மையாக்க, நீ இருக்கும் வீட்டை தூய்மையாக்க ஆண்டவர் அனுமதித்ததாக இருக்கலாம். நன்றி சொல்லு. மறவாமல் நினைத்த ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லு. கண்களை மூடிய வண்ணமே நன்றியின் பலியை செலுத்து. திருப்பலி என்னும் நன்றியின் பலி. திருப்பலியின் போது நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்திலே நன்றி பலி, உன்னுடைய குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபமாலை, குடும்பமாமா நன்றி சொல்லு. திருப்பலி என்னும் நன்றி பலியை ஆலயத்தில் அர்ப்பிக்கிறாய். ஜெபம், ஜெபமாலை, குடும்ப ஜெபம் என்னும் நன்றி பலியை வீட்டில் செலுத்து. நன்றி சொல்லு. மறவாமல் நினைத்தீரையா, உன் வீட்டை ஞாபகத்தில் கொண்டு வா. மனதார நன்றி சொல்லி. நீ இப்ப தங்கி இருக்கிற வீடுக்கு நன்றி சொல்லு. மறவாமல் நினைத்தீரையா, சொந்தமோ வாடகையோ, மனதார நன்றி சொல்வே. வீடை ஒப்புக்கொடு. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. வீட்டில் உள்ளவர்களை, குடும்பத்தை ஒப்புக்கொடு. நன்றி நன்றி ஐயா, குடும்பத்தை ஒப்புக்கொடு. கோடி கோடி நன்றி ஐயா. குடும்பத்தில் இருப்பவங்களை ஒப்புக்கொடு. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இறந்தவர்களை ஒப்புக்கொடு. மறவாமல் நினைத்தீரையா, உன் வீட்டில் இருந்து, குடும்பத்தில் இருந்து மனதார நன்றி சொல்வே. என்னை மறவா அவர்கள் செய்த தீமையும் நன்மையும் ஒப்புக்கொடு. மனதார நன்றி சொல்வே. உன் வீடு, உன் குடும்பம், உன் வீட்டார் அனைவரோடும் இணைந்து நன்றி சொல்லு. தேவாலயத்திலும் நன்றி சொல்லு. உன்னுடைய வீட்டில் நன்றி சொல்லு. வீட்டுக்காக நன்றி சொல்லு. குடும்ப உறவுகளுக்காக நன்றி சொல்லு. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. உண்மையாகவா? எபினேசர் நீதானையா, நம்புறியா? இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? கண்ணீரோட சொல்லிப்பாரு. எல்ரோய் எல்ரோய் நன்மைகளை என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா. வாய் திறந்து பாடுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா. வாய் திறந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா.
கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கண் பார்வை பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஒருத்தரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூ ஹேவ் அ ஸ்பாட்டட் விஷன். உங்களுடைய கண் பார்வை ஒரு ஸ்பாட்ல மட்டும் சுற்றி இருக்கிறது எதுவுமே தெரியாது. விடுதலை தராரு. அந்த கண் பார்வையை சரி செய்து சீரமைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முழு கண் பார்வையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மேஸ்திரி வேலை செய்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெகு நாளாக உனக்கு வேலை இல்லை, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க. கட்டுமான வேலை செய்யும் ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜான்சன் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. உண்மையாகவா? பலவீன நேரங்களில் நம்புறியா? பலன் தந்தீரையா. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ரோஸ்லீமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. வில்ஃப்ரட் உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. குடும்பமா ஜெபிக்க வேண்டாமா? இரவும் பகலும் என்னை இவரோடு சேர்ந்து ஜெபிக்க நினைந்து வேண்டாமா? இதுவரை நடத்தினீரே. குடும்ப ஜெபத்திற்கு நன்றி நன்றி ஐயா. குடும்ப ஜெபத்திற்கு கோடி கோடி நன்றி ஐயா. குடும்ப ஜெபத்திற்கு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வில்ஃப்ரட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ரீனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கோடி கோடி நன்றி ஐயா. பிரான்சிஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. குடும்பம் ஆண்டவர் தந்த வரம். குடும்ப ஜெபம் என்னும் வரத்திற்காக நிறைவாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மெதுவாக கண்களை திறப்போம். திருச்சபையின் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குருத்தத்தின் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மூவர் இறைவனின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஏந்தியிருக்கும் பொருட்கள், கையில் இருக்கிற பொருட்கள், இவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள், இவர்களுடைய வீடை சார்ந்த பொருட்கள், நபர்களை ஆசீர்வதிக்கிறோம். நோய்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை தரும் பொருட்களாக இது மாற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அம்மா மாதாவை கன்னித்தாய் அனைத்து புனிதர்களை, திருத்தூதர்களை பயன்படுத்தும் இடங்களிலும் நபர்களிலும் சூழ்நிலைகளிலும் உங்களுடைய பரிந்துரை நிறைவாக இருப்பதாக.
வானதூதர்களே, உங்களுடைய காவல் நிறைவாக இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மாண்புயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரி, வாழ்க 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 மரி.